எப்படியாவது வித்துடலாம் அவங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 மணி நேரம் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு நம்ம விஜய். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் நீங்கள் பேரை மாற்றுறதுக்காக தானே. நீங்கள் பேரும் மாற்ற முடியாது, வீடையும் விற்க முடியாது, நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து காட்டுறாரு. அதை பார்த்து விஜயோட குடும்பம் எல்லாருமே அதிர்ச்சியாக, இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணோம், ஏன் எங்களை போட்டு இப்படி வந்து தொல்லை பண்ணுறீங்க, அவர் இருக்கும்போது நல்லா அனுபவிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கல்ல, அவர் இப்போ இல்லைல்ல, எங்களை நிம்மதியாக விடலாம்ல, பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நாங்களும் தாம்மா கஷ்டப்படுறோம், ஏமா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வழக்கம் போல் அப்படியே வந்து அந்த தோரணையில் பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து ஏன் தான் இப்படிலாம் பாடாப்படுத்தி எடுக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பமும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே வேறு வழியே கிடையாது, இதுக்கப்புறம் ஊருக்கு தான் போகணும், இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, ஸ்டேவே வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி வீட்டை சேல்ஸ் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது, கோர்ட் ஆர்டர் வேறு காட்டுறாங்க, சரி எல்லோரும் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ வந்துடுறாங்க அந்த குடும்பம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு பதில் சொல்லாமல் நீங்கள் ஊருக்கு போக முடியாது, அதான் கோர்ட்டு மூலமாக ஸ்டே வாங்கி வச்சுருக்கீங்களே, கோர்ட்டு மூலமாகவே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடையை கட்டுங்க, சும்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ணியிருந்தீங்களா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வீடை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கிளம்புறாங்க. அதனால் அந்த குடும்பம் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசி தீர்க்குறாங்க. இந்த மாதிரி ஆகிடுச்சே, நம்ம வீடு நம்மளை கைவிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே காவேரி கிட்ட விஜய் வந்து ஒரு நிமிஷம் வா காவேரி அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னங்க அப்படின்னோடனே ஒரு விஷயம் அப்படின்னோடனே அப்படியே வந்து என்ன தம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வராங்க. நம்ம வந்து சாரதா, ஐயோ அத்தையும் வராங்களே, இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னோடனே, சொல்லுங்கள் தம்பி என்னன்னாலும் சொல்லுங்கள், மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லுங்கள், என்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து அந்த பசுபதி தான் இருப்பான்னு தோணுது அப்படின்னோடனே உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பசுபதி எப்படி இதுக்கு பின்னாடி இருக்க முடியும், பசுபதி உங்களுக்கு வந்து தெரிஞ்சவன் சொன்னால் அதுவும் கரெக்டு தான், அவன் தான் அந்த ஆள் தான் வந்து நம்மளுக்கு வந்து வீடு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் காவேரி பேரில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை இப்போ வர வச்சுருக்காரு, இவர் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, இந்த சொத்தோட டாக்குமெண்ட்டோ சரி இல்லை அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்டோ சரி எல்லாமே வந்து அவர் தான் கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுது. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் இவங்களுக்கு எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும், அது மட்டும் கிடையாது, ஸ்டேலாம் வாங்கவே முடியாது, அதுவும் இந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கவங்க இந்த ஊருக்கு வந்து இதெல்லாம் பண்ணவே முடியாது, இதெல்லாம் பண்ணணும்னா முன்னாடியே பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கணும், அதனால் எனக்கு என்னமோ பசுபதி தான் இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு தோணுது அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பசுபதி பாவி ஏன் இப்படிலாம் பண்ணுறான், ஏன் எங்கள் வாழ்க்கையை இப்படி வந்து குடிச்சோர ஆக்குறான், இப்போ என்ன தான் தம்பி பண்ணுறது அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வக்கீல் இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசிட்டேன், இதுக்கு எப்படி அந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணுறது நம்ம பார்ப்போம், கேன்சல் பண்ணிவிட்டு கையோடையும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, இதெல்லாம் நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும், நான் இருக்கேன், இங்கே பாரு காவேரி, அம்மாவுக்கு தைரியம் சொல்லு அத்தை, நீங்கள் தைரியமாக இருங்க அத்தை, அந்த வீடு கண்டிப்பாக உங்களை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நம்ம விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து இதெல்லாம் கேட்டு தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா காவேரி இப்படி நடந்திருக்கு, அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலையா அப்படின்னோடனே, ஆமாம் பாட்டி அப்படின்றாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா பண்ணுவாருன்னு உங்கள் அம்மா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, சாரதாக்கு தான் இது பெரிய கஷ்டமாக இருக்கும், பாவம் சாரதா எப்படிலாம் துடிச்சு போயிருப்பாள், இவ்வளோ நாள் வந்து புருஷன் ஒருத்தன் இருந்து இந்த மாதிரி வந்து நல்லபடி இருக்கான், அவன் தான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி பதைக்கும் அந்த மனசு, உண்மையிலேயே சாரதா நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி பண்ணுறது அப்படின்னோன்னா அங்கே வந்து வராரு அவங்க சித்தப்பா. பின்ன நல்ல குடும்பம் நீங்கள் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட குடும்பம்னு சொல்லிட்டு 2 பொண்டாட்டி கதை வேறு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாரு. அதை கேட்டு விஜய் செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏங்க சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னோடனே, நான் இல்லாததா சொல்லிட்டேன், இருக்கிறத தான் சொன்னேன் அப்படின்னோடனே காவேரியெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அப்படியே அழுது உள்ளே ஓடுறாங்க. உன்னை விஷயம் பின்னாடி போகிறாரு. என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் உங்களுக்கு மோசமாக தெரியலையா, ஒருத்தரை பற்றி வந்து கஷ்டமாக இருக்கும்போது இப்படி தான் பேசுவீங்களா, எப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கண்டிக்கிறாரு. விடுங்கப்பா, இவர் எப்பவுமே இப்படி தானே, எல்லார் மனசையும் கஷ்டப்படி பார்க்குறது தான் இவருக்கு சந்தோஷம், நான் இப்போ என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட வரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வரீங்க, நான் இல்லாததா பேசிட்டேன், இருக்கிறது தானே பேசினேன், இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, இந்த டைமில் அப்படிலாம் பேசக்கூடாது, அவள் வேற கர்ப்பமாக இருக்கா, இந்த டைமில் அவள் மனசை காயப்படுத்தக்கூடாதுல்ல அப்படின்னோடனே, இது ஒன்று சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு.